ஆடுகளின் நிலைமை. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்துகொள். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. செல்வம் என்றைக்கும் நிலையாது. கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலைத்திருக்குமோ? புல் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், மலைப்பூண்டுகள் சேர்க்கப்படும். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும், கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும், உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும், உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆடுகளை மேய்ப்பவர்கள் தங்கள் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தங்கள் மந்தைகளின் மேல் எப்போதும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆடுகளை மேய்ப்பவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் தங்களுடைய ஊழியங்களில் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் எந்த வேலையை செய்கிறவர்களாக இருந்தாலும் நம்முடைய வேலைகளில் உண்மை உள்ளவர்களாகவும் கவனம் உள்ளவர்களாகவும் இருப்பது மிகவும் அவசியம். சும்மா இருந்து பொழுதை போக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் விசுவாசிகளிடத்தில் சிறிதும் காணப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தையும் வேலையையும் நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். நமக்கு புரியாத காரியங்களில் தேவையில்லாமல் தலையிடுவது நமக்கு நல்லதல்ல. நம்முடைய கண்களால் நம்முடைய ஆடுகளின் நிலைமையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய மந்தைகளின் மேல் நாம் கவனமாய் இருக்கும்போது நம்முடைய மந்தைகளில் உள்ள ஆடுகள் செழிக்கும். அவை பட்டினியாய் இராது, நோய்வாய்ப்பட்டு நசலாய் போகாது. நம்முடைய ஆடுகளின் நிலைமையை நாம் நன்றாய் அறிந்து கொண்டு நம்முடைய மந்தைகளின் மேல் கவனமாய் இருக்கும்போது நம்முடைய ஆடுகள் ஆரோக்கியமாய் வளரும். செல்வம் என்றைக்கும் நிலையாது. நம்முடைய நிலங்கள் நிலைத்திருப்பது போல நம்முடைய ஐஸ்வர்யம் நிலைத்திருப்பதில்லை. தொழில் நிலைத்திருக்கும், ஆனால் அதில் இருந்து வரும் லாபம் நிலைத்திருப்பதில்லை. நாம் ஒரே தொழிலை செய்தாலும் சில சமயங்களில் லாபமும் சில சமயங்களில் நஷ்டமும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆடு மேய்க்கிறவர்கள் தங்கள் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து தங்கள் மந்தைகளின் மேல் கவனமாய் இருப்பது போல தொழில் செய்கிறவர்களும் வியாபாரம் பண்ணுகிறவர்களும் தங்கள் தொழிலின் நிலைமையை அறிந்து அதன் மீது கவனமாய் இருக்க வேண்டும். கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்காது. நமக்கு எப்போதுமே பேரும் புகழும் கிடைக்கும் என்னும் நிச்சயமில்லை. நம்மையும் நம்முடைய கைகளின் பிரயாசத்தையும் நாம் நன்றாய் அறிந்திருந்து அதன் மீது கவனமாய் இருந்தால் நமக்கு ஐஸ்வர்யம் சேரும், நஷ்டம் வராது. நம்முடைய பேரும் புகழும் நிலைத்திருக்கும். கவனக்குறைவாகவும் சோம்பேறியாகவும் இருந்தால் எல்லாம் நஷ்டமாகிவிடும். புல் முளைக்கும். நிலத்தில் புல் முளைப்பதற்கு நாம் ஒரு பிரயாசமும் எடுக்க வேண்டியதில்லை. நிலத்தை உழுது பண்படுத்த வேண்டியதில்லை. புல்லை விதைக்க வேண்டிய அவசியமில்லை. புல்லுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய தேவையில்லை. புல் தானாகவே முளைத்துவிடும். ஆடுகள் புல்லை போல தானாய் வளராது. நாம் அதை வளர்க்க வேண்டும். புல்லை போஜனமாக கொடுத்து ஆடுகளை போஷிக்க வேண்டும். புல் முளைப்பது போல பச்சிலைகளும் தோன்றும், மலை பூண்டுகளும் சேர்க்கப்படும். இவையெல்லாம் நிலத்தில் தானாய் விளையக்கூடியவை. நம்முடைய ஆடுகளை வளர்ப்பதற்கு நிலத்தில் இயற்கையாக வளரும் புல்லையும் பச்சிலைகளையும் பூண்டுகளையும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குளிர்காலம் வருவதற்கு முன்பாக மலை பூண்டுகளை சேகரித்து ஆடுகளுக்கு தீவனமாக சேமித்து வைக்க வேண்டும். தேவன் எப்போதுமே தம்முடைய கிரியைகளை நேர்த்தியாக செய்து முடிப்பார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் இயற்கையில் பராமரிப்பாக கொடுத்திருக்கிறார். ஆடுகளையும் உண்டாக்கி இருக்கிறார். நிலத்தில் புல்லையும் முளைக்க பண்ணுகிறார். நாம் தான் ஆடுகளின் நிலைமையை அறிந்து அவற்றின் மீது கவனமாய் இருந்து புல்லையும் பச்சிலைகளையும் பூண்டுகளையும் சேகரித்து நம்முடைய ஆடுகளுக்கு தேவைக்கு ஏற்றாற்போல் போஜனம் கொடுக்க வேண்டும். தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். கர்த்தர் தம்முடைய கடமையை நீதியாக செய்கிறார். கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய கடமையை செய்வது போல நாமும் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். கர்த்தருடைய கிருபையையும் பராமரிப்பையும் நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அது நமக்கு பாவமாயிருக்கும். நாம் தேவனுக்கு முன்பாக அநீதி செய்கிறவர்களாய் இருப்போம். ஆடுகளை வளர்ப்பது குடும்பத்திற்கு வருமானத்தை தரும். ஆட்டுக்குட்டிகள் நமக்கு வஸ்திரத்தையும், கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டுப்பால் நம்முடைய ஆகாரத்திற்கும், நம்முடைய வீட்டாரின் ஆகாரத்திற்கும், நம்முடைய வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும்.
கர்த்தருடைய பராமரிப்பு நமக்கு பரிபூரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போதுமே நமக்கு போதுமானதாய் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவானது. ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து நம்முடைய மந்தைகளின் மேல் கவனமாயிருந்து நிலத்தில் முளைக்கிற புல்லையும் பச்சிலைகளையும் மலை பூண்டுகளையும் சேகரித்து அவற்றிற்கு போஜனம் கொடுக்கும்போது அவை நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். நாம் ஆட்டுக்கு போஜனம் கொடுக்கும்போது அது நமக்கு போஜனம் கொடுக்கும். ஒரு நிலத்தை கிரயத்துக்கு வாங்கும்போது அது நம்முடைய பின் சந்ததியாருக்கு சேமிப்பாக இருக்கும். வெள்ளாட்டுப்பால் சாதாரண ஆகாரம், அது சத்தான ஆகாரம். ஆட்டுக்குட்டிகளின் கம்பளி நமக்கு பிரயோஜனமுள்ள வஸ்திரத்தை தரும். நம்முடைய ஜீவியத்தில் எளிமை இருக்க வேண்டும். சாதாரண அதே வேளையில் சத்தான ஆகாரத்தை புசிக்க வேண்டும். உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் நமக்கு தேவை. நாம் ஆடுகளை வளர்த்து பராமரிக்கும் போது அவை நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும். விசுவாசிகளிடத்தில் பேராசை இருக்கக்கூடாது. ஒருபோதும் பெருந்தீனிக்கு ஆசைப்படக்கூடாது. நாம் ஆடம்பரத்தை விட்டு விலகி வர வேண்டும். நம்முடைய வீட்டில் தயாரிக்கப்பட்ட சத்தான ஆகாரத்தில் நாம் திருப்தி அடைய வேண்டும். ஆட்டு கம்பளியினால் நெய்யப்பட்ட வஸ்திரங்களை அணிந்து நாம் திருப்தியோடு ஜீவிக்க வேண்டும். எளிமை ஒருபோதும் ஏழ்மையாகாது. வேலையாளிடம் நமது வேலைகளை ஒப்புக் கொடுத்துவிட்டு அதன் பின்பு அதை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடாது. நாமும் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். விவசாயிக்கு புத்திமதிகள். குளிர்காலத்திற்கு தேவையான தீவனங்களை சேகரிக்க வேண்டும். வசந்த காலத்தில் கால்நடைகளை நன்றாக மேய்க்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகளை விற்று நமக்கு வஸ்திரங்களை வாங்க வேண்டும். கடாக்களை விற்று நமக்கு வயல்களை வாங்க வேண்டும். பசுவின் பால் முழு குடும்பத்திற்கும் போதுமான ஆகாரத்தை தரும்.